பிராண்டை உடைக்கிறேன்னு சொல்லி சர்க்கார் படத்தில் விஜய் அவர்கள் பேசினது ஏதோ பட டைலாகாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிடையாதான், அது உண்மைதானா. திமுக அப்படிங்கிற பிராண்டை இப்போ மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி இருக்கிறார் தாவேகாவினுடைய விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா விஜய் சிஎம் ஆயிட்டாரான்னு கேட்டால் ஆயிட்டாருங்க. அவருக்கான பெரும்பான்மை கிடைத்து விட்டது. சிபிஐ சிபிஎம் இப்போது வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இனி விசிகா மட்டும் வெளியில் இருக்காங்க, அவங்களும் உள்ளே வந்து ஆதரவு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போவே தாவேகாக்கு 119க்கு மேலே அந்த பெரும்பான்மைக்கு மேலே அவங்களுடைய எம்எல்ஏனுடைய ஆதரவு வந்ததனால் கண்டிப்பாக தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்க போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் எப்படி கொஞ்சம் விளையாண்டு திமுகவினுடைய உண்மை மனநிலை என்ன, அதை எப்படி மக்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ நடந்து முடிஞ்ச இந்த அலைன்ஸில் கடைசி நேரம் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களை சிஎம் ஆக்கியிருக்கு. இதே மாதிரி நாமும் நம்முடைய ஐடியாவை ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இல்லாட்டி சேலரி ஹைக்குக்காக தெளிவாக இங்கிலீஷில் பேசி சொன்னால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட இங்கிலீஷை ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியாமல் இருக்கா, இல்லை இந்த பிஸியான வேர்ல்டில் நான் எப்படி நேரத்தை ஒதுக்கி இங்கிலீஷை கற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காக சுலபமான ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தனிப்பட்ட முறையிலே ஆங்கிலத்தை கற்றுக்கிட முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சூப்பர் நோவா கோர்ஸ். இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. டே பை டே நீங்கள் இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது அதிகமாகிறத உங்களாலேயே பார்க்க முடியும். நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போக வேண்டாம், ஒரு குரூப்பில் உட்காந்து தயங்கி இங்கிலீஷ் பேசினா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். 24 மணி நேரமும் ஏஐ டீச்சர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எப்போ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இது மட்டும் இல்லாமல் கூடவே உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இனி ஆங்கிலத்தை கற்றுக்கிட முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதை விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக அப் டு 75% டிஸ்கவுண்டுடன் சூப்பர் நோவாவில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சுல. எஸ், நடந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா சிபிஐஎம்னுடைய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி வெளிப்படையாக கூறியிருக்காங்க. டிஎம்கே போல நாங்களும் ஏஐஏடிஎம்கே ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினர். அவர்கள் எண்ணிக்கையை காட்டிக்கொள்ளும் முன்னே நாங்கள் டிஎம்கே கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஏஐஏடிஎம்கேக்கு ஆதரவளிப்பது எங்களுக்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபிஐஎம்னுடைய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி. இது ஒரு ஆங்கில ஊடகத்தில் வந்த செய்தி, அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அப்போ திமுகக்கும் அதிமுகக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து அவங்களுடைய கூட்டணிகளையும் வைத்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்சியை அமைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அந்த திட்டத்தில் மண்ணள்ளி போட்டுட்டாங்க தோழர்கள். சிபிஐ சிபிஎம் உடனடியாக டிஸ்கஸ் பண்ணி வெளியில் வந்து சொல்கிறாங்க, எஸ் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகாக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லும்போது இவங்க கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்களான்னு கேட்டால் இவங்க கூட்டணிக்குள்ளே வரல. ஃபர்ஸ்ட் திங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமைச்சரவையில் சிபிஐ சிபிஎம் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. வெளியிலிருந்து ஆதரவு, அதாவது நிலையான ஆட்சி, மத சார்பற்ற ஒரு ஆட்சி, நல்ல ஒரு ஆட்சி, எளிமையான மனிதர்களுக்கான ஆட்சியாக தாவேகா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ மக்கள் வழி கொடுத்திருக்கிறார்கள், அதை நாங்கள் முன்மொழிகிறோம் அப்படின்னு சொல்லி தான் சிபிஐ சிபிஎம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது திமுக உங்களுக்கு கொடுத்த உத்தரவா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு சண்முகம் அவர்கள் சொல்கிறாங்க, திமுக ஏங்க எனக்கு உத்தரவு கொடுக்கணும், திமுக ஏங்க எங்களுடைய கட்சியில் அவங்க வந்து மூக்க நுழைக்கணும், நாங்கள் இண்டிபெண்டன்ட் கட்சி, எங்களுடைய கொள்கை கோட்பாடுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முடிவு எடுப்போம், இந்த முடிவுக்கும் திமுகக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? we are independent party. சிபிஎம் சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கின்ற கேட்கிற பிரச்சனை எங்க வருது? உனக்கு புரிஞ்சா? தாவேகா காரங்களே, இந்த ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி திமுகவால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இது இரண்டு தனிப்பட்ட கட்சிகள் எடுத்த முடிவு. டிஸ்கஸ் பண்ணாங்க. எஸ், டிஎம்கேட்ட சிபிஐ சிபிஎம் விசிகா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த நேரம் கூட நீங்கள் கூட்டணி கட்சியை விட்டு போயிடக்கூடாது, கூட்டணியை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் அவங்க கூட்டணி விட்டு போகல ராசா, ஆதரவு கொடுக்கிறார்கள். மக்களுடைய ஆதரவுக்கு அவங்கள ஆதரவு கொடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி அதுதான் ஜனநாயகம். அதுக்காக இனிமேல் அவங்க கேள்வியை கேட்க மாட்டாங்களான்னு கேட்டால் கேட்பாங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சி ஏதாவது தவறு நடந்தது என்றால் சிபிஐ சிபிஎம் விசிகா ஐயுஎம்எல் இவங்க எல்லாருமே கேள்வி கேட்பாங்க.
இல்லை நாங்கள் வந்து உனக்கு கொடுத்த அந்த ஆதரவை வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்கன்னு கேட்டால் மிரட்டுவாங்க. தொங்கு சட்டசபைனா அப்படித்தான், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னார்ல, அதை செய்யணும்ல. அப்படி செய்யறதா இருந்தா மக்களுக்கான நல்லது செய்யும் போது எந்த ஒரு அரசாங்கத்தையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. சின்னதா மக்களுக்கு தப்பு நடக்கும்போது தோழமை கட்சிகளாக சிபிஐ, சிபிஎம், விசிகா எல்லாரும் வந்து அப்பா விஜய் நீ செய்யறது தப்புப்பா அப்படின்னு சொன்னா அதை அவங்க திருத்தி தான் ஆகணும். இல்லை அவங்களுடைய வழிக்கு இவங்களை வர வைக்க முடியுமா, அவங்க சொல்ற மாதிரிலாம் விஜய் அவர்களுடைய கட்சியை ஆட்டுவிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது நடக்காது. ஏன்னா மக்கள் கிட்ட நேரடியாவே எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். மக்கள் நேரடியாகவே பட்ஜெட், அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், ஆட்சி என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் சொன்னது தாவேகா தான். நேரடியாக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே வந்துவிட்டது என்றால் ஒரு அரசாங்கத்தை வேறொரு கட்சியால் மிரட்ட முடியாது. அப்படியே மிரட்டினாலும் அந்த அரசாங்கத்தை வழி நடத்தக்கூடிய தாவேகா சொல்லும், மக்களாகி அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார், நாங்கள் அவங்கக்கிட்டே சொல்லிடுறோம், நீங்கள் ஆதரவு கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போ இவ்வளோ நாள் விஜய் அவர்களை சிஎம்மாக மாற்ற விடமாட்டோம் அப்படின்னு சொன்னவங்களுடைய யாகம், தியாகம், ரிசோர்ட், அவங்களுடைய எண்ணங்கள், ட்ரீம்ஸ் எல்லாம் இப்போது கலைந்து விட்டது. சரி, இதனால் என்ன பிரச்சனை வந்துருச்சு? அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதிமுக என்டிஏ கூட்டணி இதனால் கலைக்கப்படவே இல்லை. சொல்லப்போனால் அமமுக அவங்களுடைய ஒரு எம்எல்ஏவை இவங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அமமுக அதை வந்து நிராகரிக்கிறாங்க, நாங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அதிமுகவினுடைய பலம், அதுதான் பிஜேபியினுடைய ஒரு பிளானாக கூட இருக்கலாம். ஸோ என்டிஏ கூட்டணி உடையவே இல்லை. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சலசலப்பாகவே இல்லை. அதனால் என்டிஏ வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு வலதுசாரி இருக்கணும், ஒரு இடதுசாரி இருக்கணும். கரெக்டு தானா? இப்போ இடதுசாரிகள் அப்படிங்கிற லெவலில் யார் வந்து நிற்கிறாங்க? கிரவுண்ட் லெவலில் தாவேகா வந்து நிற்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு அரசியல் கணக்கு. தாவேகா நிற்கக்கூடிய இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி இப்போ தாவேகாக்கு ஆதரவாக கொடுக்கும்போது இன்னொரு இடதுசாரி கட்சி தேவையா அப்படிங்கிற ஒரு யோசனை மக்களுக்கு வரும். இன்னொரு இடதுசாரி யாரு சார்? தனியாக நின்றுட்டு இருக்காங்க, தெரியலையா அவங்களுக்கு? திமுக சார், அவங்க இடதுசாரி கட்சியாக மாறிட்டாங்கல்ல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் தாவேகாக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ அவங்க என்ன உப்புக்கு சப்பாங்க நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க நிற்கிற போது நிறைய கேள்விகள் கேட்பாங்களே, மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கு திமுக முயலுமே அப்படின்னு கேட்டால் முயலட்டும். எதிர்த்து நிற்கக்கூடிய நபர்கள் சரியான கேள்வியை கேட்டாதான் ஆளும் கட்சி சரியாக வழி நடக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியும். மீடியாலாம் பேச தொடங்கிருமே, சன் டிவிலாம் இப்போ அந்நியனா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அரசியல் சதுரங்கத்தில் ஒரு வீடியோ போட்டேன். நடக்கட்டும். இப்போ டிஎம்கே ஐடிவிங்க வந்து சொல்கிறாங்க, ஏங்க நியூஸ் மீடியாலாம் எதுவுமே சரியாக ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு கட்சியினுடைய ஐடிவிங்காகவே மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஐடிவிங்க சில நியூஸ் மீடியாவை பார்த்து கேட்குறாங்க. இந்த மீடியாக்கள் நார்மலாக இருக்கக்கூடிய சக மக்கள், இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, 5 வருஷம் இதை விட கேவலமாக இருந்துச்சு சார். 90% மீடியா ஒரு இஷ்யூவை கூட வெளியில் பேச விட்டது கிடையாது. சோஷியல் மீடியாவில் யாராவது வந்து பேசிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க, குண்டாஸில் தூக்கி போடுறாங்க, சவுக்கு சங்கர் கையை உடைச்சாங்க, அவங்களுடைய வீட்டில் மலத்தை அள்ளி வீசினாங்க. இதெல்லாம் நடந்தது எந்த ஆட்சியில் சார்? அப்போ அதே மாதிரி ஒரு ஆட்சி அவலம் நடக்கக்கூடாது. எல்லா மீடியாவும் பேசட்டும், எல்லாத்தையும் பேசட்டும், நல்லது நடக்கட்டும், ஒரு டிரான்ஸ்பரன்சி உருவாகட்டும். இதுதான மாற்றம். இதுக்காகவா நம்ம தாவேகாக்கு என்ன செஞ்சு கொடுத்தோம்? அவங்கள வந்து நம்ம ஆதரிக்கிறோம். தாவேகாக்கு ஆதரிக்கிறவங்களையும் தாவேகாவை கண்மூடித்தனமாக நம்புவவங்களுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. நாம் தாவேகாவை ஆதரிக்கவும் இல்லை, கண்மூடித்தனமாக அவங்கள நம்பவும் இல்லை. நாம் நினச்சதெல்லாம் நல்ல ஒரு அரசாங்கம், மக்களுடன் மக்களாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கக்கூடிய அரசாங்கம், மக்கள் கோரிக்கையை வைத்தால் ஓகே அது கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், போதை கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், இங்கே இருக்கக்கூடிய ஊழல் கனிமவள திருட்டை நிறுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம், ஏழை மக்களை மக்களாக பார்த்து அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம், நல்ல அரசியல்வாதிகள், நல்ல அரசு அதிகாரிகளுடைய ஆட்சி, அவங்களுடைய கவர்னன்ஸ், இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை காரணமாக தான் இவ்வளோ நாள் தாவேகாக்கு இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய மாற்றத்துக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இதில் ஒரு சலசலப்பு வந்தாலும் அதில் முதல் குரல் கண்டிப்பாக டிபி ட்ரூப்ஸினுடைய குரலாக தான் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு ரேப் நடக்குதா, எங்கேயாவது ஒரு வழிப்பறி நடக்குதா, கஞ்சா கேஸ் நடக்குதா, சார் கேள்வி கேட்போம். போன ஆட்சியில் என்ன கேள்விகள்லாம் கேட்டோமோ அதே கேள்வி இந்த ஆட்சியிலும் தொடரும். அந்த கேள்வியை நாம் மட்டும் கேட்க மாட்டோம். இப்போ எதிர் திசையில் இருப்பது அடிப்பட்ட சிங்கமான டிஎம்கே.
முதலையாவது சாதாரணமாக அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அடிபட்டுருச்சு. 1 அடி 2 அடி கிடையாது, மரண அடி. கொளத்தூரில் தோத்துட்டாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். 1 அடி. காங்கிரஸ் 20 வருஷ கூட்டணி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்த அடி. நமக்கான தோழர்கள் ஏடிஎம்கே கூட சேர்ந்து நம்ம ஆட்சி அமைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவாங்கன்னு நினைச்சாங்க, முடிஞ்சிருச்சு. அதை செய்யலை. 3வது அடி. தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, 4வது அடி. விஜய் சிஎம் உட்காந்துட்டார், 5வது அடி. இடதுசாரிகள் நாங்க தான் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி கொண்டிருந்த டிஎம்கே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு, 6வது அடி. அப்ப இதுல இருந்தெல்லாம் மறுபடியும் மேலெழும்பி வருவதற்கு திமுக பல முயற்சிகளை மேற்கொள்வார்கள், நிறைய தியாகங்களை செய்வாங்க, நிறைய போராட்டங்களை அறிவிப்பார்கள், நிறைய விஷயங்கள்ல தாவேக்காக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்வாங்க. மக்களுக்கான குரலாக திமுக இருக்கும். எஸ், அதுதான் நமக்கும் வேணும். மக்களுக்கான குரலாக திமுக ஒலிக்க வேண்டும். திமுக ஆளும் கட்சியாக செயல்படுவதை விட எதிர்கட்சியாக செயல்படுவதுதான் வேற லெவலில் செயல்படுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த செயல்பாடை திமுக காண்பிக்கட்டும். அப்படி ஒரு ஆட்சி இங்கே அமையும் போது மக்களுக்கு தெரியும் என்ன நல்லது நடக்குது, என்ன கெட்டது நடக்குது, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க மக்களுடன் மக்களாக எவ்வளவு இணக்கமாக செல்ல வேண்டும், எந்த மாதிரியான திட்டங்கள் வழிநடத்தப்படுகின்றன, அந்த திட்டங்கள் எப்படி போய் சேருகிறது. டிரான்ஸ்பரன்சி அங்கே உருவாகட்டும். ஒரு மாற்றம். அவங்க சொன்னது, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொன்னது இருக்கே, டிரான்ஸ்பரன்சி எல்லாமே இருக்கும். ஒரு பட்ஜெட் அறிவிக்கிறோமா, இந்த பட்ஜெட்னுடைய இந்த பணம் எங்கே போகுது, யார் எடுத்துட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் ஃபண்ட் எப்படி உருவாக்கப்படுகிறது, அது எப்படி செலவழிக்கப்படுகிறது, எல்லாமே எங்களுக்கு தெரியட்டும். நல்லா இருக்குல்ல, சினிமா மாதிரி இருக்குப்பா அப்படின்னு கேட்டால் எஸ், அப்சல்யூட்லி இது சினிமா தான். ஆனால் இந்த சினிமா நடந்தால் நல்லா இருக்கும்ல. இல்லை விக்கி, இது ஒரு தற்கொலை கூட்டம், இது ஒன்றும் செய்யாது. அவங்கள செய்ய விடுங்க. நான் இவங்களை மட்டும் சொல்லலை, இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைத்திருந்தால் கூட இதே விஷயத்தை தான் நான் பேசியிருப்பேன். அவங்கள செய்ய விடுவோம், வேடிக்கை பார்ப்போம். ஒரு 6 மாதம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒரு வேலைக்கு சேரப்போகிறேன், நான் வேலையில் போய் அப்ளை பண்ணும்போது நீ வேலைக்கு லாக்கியே இல்லைடா அப்படின்னு சொல்லிவிட்டா, சார் நான் வேலைக்கு லாக்கியாக இருக்கேனா இல்லையா, என் வேலையை பார்த்து சொல்லுங்கள் சார், இல்லாட்டி என்னோட இன்டர்வியூ ஒரு 5 நிமிஷம் நான் எப்படி வேலை செஞ்சு காண்பிக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் முடிவெடுங்க. என்னை பார்த்த உடனே வேலைக்கு லாக்கில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன், எப்படி? இப்போ திறமையை நம்ம முகத்தை பார்த்தோ, ஒரு அட்டை படத்தை பார்த்து ஒரு புத்தகத்தை நம்ம எடை போட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதெல்லாம். ஸோ அரசியலை இப்போ இளைஞர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, திமுக பயங்கரமாக இனிமேல் புகைச்சலை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா தாவேக்காவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் சும்மாவா சொம்படிச்சுட்டு இருப்பாங்களா? அவங்க அதை விட புகைச்சலை ஏற்படுத்துவாங்க. இவங்களாவது பெய்டு ஐடிவிங்க, அவங்க பெய்டு ஐடிவிங்லாம் கிடையாது. அவங்களுடைய தலைவனை அவங்க என்ன செய்யணும்னு வச்சுட்டாங்க, சிஎம்மாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஜனநாயகன் படத்தை சிஎம் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்காகவே அவங்களுடைய ஒட்டுமொத்தமான உழைப்பையும் போட்டிருக்காங்க. ஒரு உழைப்பால் கிடைத்த வெற்றி இது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஜய் ரசிகனும் தாவேக்காவினுடைய தொண்டனும் இதை கொண்டாடுவான். அப்படி இருக்கும்போது திமுக என்ன உருட்டல் மிரட்டல் செஞ்சாலும் சரி, மீடியா வச்சு அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தாவேக்காவை எதிர்த்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த அளவுக்கு இனிமேல் சோஷியல் மீடியாவினுடைய கட்டமைப்பை திமுக உயர்த்த வேண்டும். எஸ், திமுக மட்டும் கிடையாது, இவங்க 2 பேரும் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதிமுக வேலையே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுகவினுடைய கதி அதோ கதி. மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே இருக்குது அதிமுகவினுடைய ஓட் பேங்கிங்காக இருக்கட்டும், அதிமுக மீதான நம்பிக்கையாக இருக்கட்டும். போன 5 வருஷம் எதிர்கட்சியாக அவங்க ஒன்றுமே செய்யலை. கடைசி 2 மாதங்கள் மட்டும்தான் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கான அந்த 5 வருஷத்தில் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எதையுமே செய்யலை அப்படிங்கிறத அரசியல் சதுரங்கம் வழியாகவே என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அதிமுக இப்போ மறுபடியும் செயல்பட வேண்டும். எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும்? திமுக தப்பு செய்கிறதையும் அதிமுக சொல்லணும், தாவேகா தப்பு செய்கிறதையும் அதிமுக சொல்லணும், தாவேகா நல்லது செய்வதை அதிமுக எடுத்து சொல்ல வேண்டும், திமுக மக்களுக்காகத்தான் போராடுகிறது அப்படிங்கிறதையும் அதிமுக எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி மக்களுக்கான ஒரு கட்சியாக அதிமுக மாற வேண்டும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிபட்டு விழுந்து கிடக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அடி இல்லைனாலும் 10வது வருஷம், அடுத்த 5 வருஷம், முதல் 5 வருஷம் ஆட்சியில் இல்லை, அடுத்த 5 வருஷம் ஆட்சியில் இல்லை, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 10 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில் என்னன்னா அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி செல்லும். அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வேறு கட்சியை நோக்கி இடம்பெயர ஆரம்பிப்பார்கள். இது யதார்த்தமான கள நிலவரம். இது எல்லாமே நடக்க போகுது. வேற லெவலில் சம்பவங்கள் நடக்க போகுது. நம்ம நல்ல ஒரு அரசியலை பார்க்க போகிறோம். இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இங்கே மதத்தின் பெயரால் பிரச்சனை வந்தாலும் சரி, சாதிய பெயரால் பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை ஊழல் அப்படின்னு சொல்லி வந்தாலும் சரி, குடிச்சுக்கிட்டு ஒரு அரசியல்வாதி தப்பாக ஒரு மக்கள்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி தேவையில்லாமல் ஒரு கைதி அடித்தாலும் சரி, இப்படி திமுக ஆட்சி காலத்தில் என்ன குற்றம் நடந்ததோ அது தாவேகா ஆட்சி காலத்தில் நடந்தது என்றால்
முதல் குரலாக டிபி ட்ரூப்ஸினுடைய குரல் இருக்கும், என்னுடைய குரல் உங்களுடன் இருக்கும். நாம தான் இந்த அரசாங்கத்தை வழிநடத்தப் போகிறோம். நாம தான் இந்த மாற்றத்திற்காக இவ்வளவு பெரிய வேட்கை நடத்தினோம். அரசியல் சதுரங்கம், தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வசவுகள் சங்கி, நீ தம்பி தானடா அப்படின்னு சொல்லி, நீ தாவேக்கா தற்கொலை தானடான்னு சொல்லி நிறைய பேர் உங்களையும் திட்டியிருப்பாங்க. பொருட்படுத்தாதீங்க. இது இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டது நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக. இப்போ ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. கிடைக்குமா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். கிடைக்கலனா மறுபடியும் போராடுவோம். கிடைச்சிருச்சுன்னா அக்செப்ட் பண்ணுவோம். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.